வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வைவாஸ் இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும், எப்படி நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும், பிஹேவியர் எப்படி இருக்கணும், அதே மாதிரி என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையுமே பற்றி டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா வைவாஸ்க்கு போகிற பயம் கொஞ்சம் பாதியாக குறையும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸுன்றதை நான் சொல்லிடுறேன். மேண்டட்ரி டாக்குமெண்ட்ஸ், அதாவது இன்டர்வியூ அல்லது வைவாஸ் கால் லெட்டர்னு ஒன்று வந்திருக்கும் உங்களுக்கு. அதை பிரிண்ட் அவுட் 2 காப்பி எடுத்து வச்சுக்கிட்டா பெஸ்ட்டு. இன்னொன்று ஹால் டிக்கெட் அல்லது அட்மிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத போனப்போ ஒரு ஹால் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஹால் டிக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, அப்படி இல்லைனா ஒரிஜினல் ஏதாவது ஒரு ஒரிஜினல் வித் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பீஸு. அதாவது ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இந்த 4ல் ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதெல்லாம் எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எம்பிசின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி இருக்கு இல்லையா. ஸோ அதில் நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்டேட்டடாக இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, மேபி கேட்டாங்கன்னா அது நமக்கு தேவைப்படும். ஸோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க. அடுத்ததாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் என்ஓசி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு. இது எதுக்காகனா ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க இல்லையா, இருந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கவர்மெண்ட் ஜாபில் நீங்கள் இருந்தால் மட்டும் அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்க. அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது ஒரு மினிமம் ஒரு 4லேருந்து 6 ஃபோட்டோஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து ஆல் சர்டிஃபிகேட், எல்லா சர்டிஃபிகேட்லேயும் இருக்கிற ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸு ரெண்டுமே. ஒரிஜினலாம் ஒரு பார்ட்டாக வைங்க, ஜெராக்ஸ் எல்லாம் தனியாக வைங்க, செப்பரேட் பண்ணி வைங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபைல் மாதிரி வாங்கிக்கோங்க. அதாவது ஃபைலுக்கு வெளியிலேருந்தே பார்க்குறப்போ உள்ளே இருக்க டாக்குமெண்ட் என்னன்றது தெரியும் நமக்கு. அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஃபைல் ஃபோல்டராக இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது அப்படியே நம்ம திருப்பி பார்ப்போம் நோட் புக் மாதிரி. அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஃபைல் வாங்கிக்கோங்க, ஃபோல்டர் இருக்கிற மாதிரி. ஸோ ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வைங்க. 10th 12th அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைங்க ஃபைலுக்குள்ளே. வைவாஸ்க்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு லைட் கலர் ஃபார்மல் ஷர்ட் மாதிரி போட்டு போங்க. அதே மாதிரி டார்க் கலர் பேண்ட்டு போடுங்க. லைட் கலர் ஷர்ட்டு, டார்க் கலர் பேண்ட் போடுங்க. ஒரு சிம்பிளாக ஒரு ஷூ மட்டும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பியர்ட்லாம் இல்லாமல் நீட்டாக க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு போங்க. லேடிஸாக இருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் சேரீ கட்டுறதுனாலும் கட்டிட்டு போகலாம். இல்லைன்னா நீங்கள் சுடிதார் போடுறீங்கன்னா சுடிதாரும் போடலாம். சேரீ ஆர் சுடிதார் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த மாதிரி ஸ்கர்ட் அந்த மாதிரி எதுவும் போட வேண்டாம். சுடிதார் அல்லது சேரீ ரெண்டில் ஏதாவது ஒன்று. அதே மாதிரி நிறைய ஹெவி ஜுவல்லரியெல்லாம் போட்டு போவீங்க, அந்த மாதிரி போடுறத அவாய்ட் பண்ணிட்டு போங்க. ஹெவி ஜுவல்லரி வேண்டாம். அதே மாதிரி ஹேர் நீட்டாக டை பண்ணிட்டு போங்க. ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அந்த மாதிரிலாம் போக வேண்டாம். நீட்டாக ஹேரை டை பண்ணிவிட்டு குதிரவாலோ இல்லை பின்னி போட்டோ நீங்கள் போயிட்டு வாங்க. ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா ஜீன்ஸு, டிஷர்ட்டு, ஒரு மாதிரி பிரைட் கலரில் இருக்கிறது, ஸ்லிப்பர் ரொம்ப பார்த்தோன்னே ஸ்லிப்பர் மட்டும் தெரிகிற மாதிரி, அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா பேட் இம்ப்ரெஷன் தான் வரும். ஸோ உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கணும். ஸோ அதனால் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நீங்கள் உங்களை பார்க்க லுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். அந்த மாதிரி போங்க. இப்போ நீங்கள் அந்த வைவாஸ்க்கு ஹாலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ட்ராகுங்க. ஒரு மாதிரி மூஞ்சியை சீரியஸாக வச்சுக்கிட்டுலாம் போனீங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஸ்மைலிங் ஃபேஸோடு நீங்கள் போங்க. அதுமாரி போன உடனே குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் சார், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள்.
இப்போ அவங்க ஏதாவது ஒரு கொஷின் கேட்டு உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னா ஹானஸ்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள், சாரி சார் ஐ டோன்ட் நோ அப்படின்னு தெளிவாக அவங்களுக்கு சொல்லுங்கள். அப்படி அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். தெரியாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க, இது ஏதோ சொல்லி குழப்புறதுக்கு சாரி சார் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ இந்த பதில் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கும் அது. அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் நீங்கள் பேசக்கூடாது. அதாவது ரொம்ப கான்ஃபிடென்ட், ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட கொஷின் கேட்குறவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கணும்னா காமாக இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு செலெக்ஷன் சான்ஸுக்கு அதிகமாக இருக்கும். காம் வித் கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது நீங்கள் இப்போது எந்த டைமுக்கு அவங்க வர சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லேட் ஆக்காதீங்க. ஸோ மொபைலை வந்துட்டு சைலண்ட் மோடில் போட்டுருங்க. ரிங்டோன்லாம் வச்சுட்டு இது பண்ணிவிட்டு அவங்க இன்டர்வியூ எடுக்கிறப்போ உங்களுக்கு கால் வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஆகும். ஸோ மொபைலை வந்து சைலண்ட் மோட்லேயே வச்சுருங்க இன்டர்வியூ முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் பண்ணுற காமன் மிஸ்டேக்கை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னென்னா டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணுறது. ஸோ டாக்குமெண்ட்டு 1-2 டாக்குமெண்ட்ஸுமே மிஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே போய் காட்டுறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் வைக்க மாட்டாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸை எதையுமே எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு போங்க. ப்ரியாரிட்டி டாக்குமெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட காட்ட வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தனியாக ஒரு இதில் வைங்க. செகண்ட் ப்ரியாரிட்டியில் இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்னொரு ஃபைலில் போட்டு வைங்க. எல்லாமே ஆனால் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி கேஷுவல் ட்ரெஸ்ஸு, ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். கேஷுவலாக நிறைய பேர் டிஷர்ட்டு அந்த மாதிரி போகிறீங்க, அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஒரு இன்டர்வியூக்கு எப்படி நம்ம போகணுமோ நீட்டாக போகணும். ஸோ அதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி நர்வஸாக பேசக்கூடாது. ரொம்ப ஷை பண்ணிவிட்டு இன்டர்வியூலே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க வந்துட்டு நீங்கள் சொல்கிற பதில்லையே நீங்கள் ஃபேக்காக அந்த பதில் சொல்கிறீங்களா இல்லை உண்மையாகவே அந்த பதில் சொல்கிறீங்களான்றதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபேக் ஆன்சர் அவங்க வந்துட்டு ஃபேக் ஆன்சரில் நிறைய பேருக்கு வந்துட்டு போயிருக்கு. அதே மாதிரி அரகண்ட் ஆட்டிடியூடில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு சான்ஸ் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக்லாம் இருக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பிஹேவியர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வைவாஸ்க்கு. நீங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களோ இல்லையோ அது வேறு, பிஹேவியர் தான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வைவாஸ் அப்படின்றது வந்துட்டு நாலேஜுக்காக மட்டும் கிடையாது. நாலேஜ் வந்துட்டு இப்போ 100ல் நாலேஜ் வந்துட்டு ஒரு 30% எதிர்பார்த்தாங்க. மீதி 70% உங்கள் பிஹேவியர், ஆட்டிடியூடு, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இதை தான் பார்ப்பாங்க. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளினாக போயிட்டு வாங்க. பிஹேவியர், அதே மாதிரி உங்களோட கான்ஃபிடென்ஸ் பார்ப்பாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட் வேணாம், காமான ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வைவாஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு வைக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆல் தி பெஸ்ட். செலெக்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் பக்கம் வரும். தேங்க்யூ.